ஓம் சாந்தி. 4/7/2026 காலை முரளி பாப் தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, ஞான கடல் சிவ தந்தை உங்களுக்கு ஞானத்தின் 3ஆம் கண்ணை கொடுக்க வந்துள்ளார். அதன் மூலம் ஆத்மாவின் ஜோதி ஏற்றப்படுகின்றது. கேள்வி: தந்தை செய்பவர் மற்றும் செய்ய வைப்பவர் என ஏன் சொல்லப்படுகின்றார்? அவர் என்ன செய்கின்றார்? எதை செய்ய வைக்கின்றார்? பதில்: பாபா கூறுகின்றார், நான் குழந்தைகளாகிய உங்களுக்கு முரளி சொல்லக்கூடிய காரியத்தை செய்கின்றேன். முரளி சொல்லி மந்திரத்தை கொடுத்து உங்களை தகுதி வாய்ந்தவர்களாக ஆக்கி மற்றும் உங்கள் மூலமாக சொர்க்கத்தின் திறப்பு விழா செய்ய வைக்கின்றேன். நீங்கள் தூதர்களாக ஆகி அனைவருக்கும் செய்தி கொடுக்கின்றீர்கள். நான் குழந்தைகளாகிய உங்களுக்கு வழி கொடுக்கின்றேன். இதுவே எனது கருணை மற்றும் ஆசீர்வாதம் ஆகும். பாடல்: அதிகாலையில் இன்று யார் வந்தது? ஓம் சாந்தி. குழந்தைகள், பாடலை கேட்டீர்கள். குழந்தைகளாகிய நம்மை அதிகாலையில் எழுப்புவதற்காக யார் வந்தது? அதனால் நம்முடைய 3ஆம் கண் முற்றிலுமாக திறந்துவிட்டது. ஞானக்கடல் பரமபிதா சிவ பரமாத்மாவின் மூலம் நம்முடைய 3ஆம் கண் திறந்துவிட்டது. தந்தை ஜோதியை ஏற்றக்கூடியவர் என சொல்லவும் செய்கின்றனர். ஆனால் அவர் தந்தை என்பதை யாரும் அறிவது இல்லை. ஆத்ம தீபம் ஏற்றக்கூடியவர், 3ஆம் கண்ணை திறக்கக்கூடியவர் இறைவன் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவரை பற்றிய சரியான அறிமுகம் யாருக்கும் இல்லை. பிரம்ம சமாஜத்தை சார்ந்தவர்கள் சொல்கின்றனர், அவர் தீபம் ஒளியாக ஜோதியாக இருப்பவர். இங்க கூட ராமலிங்க அடிகளார் சொல்லியிருக்காரு, அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை. இறைவன் ஜோதி சொரூபமாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோவிலில் எப்பொழுதும் அவர்கள் ஜோதியை தான் ஏற்றுகின்றனர். ஏனென்றால் அவர்கள் பரமாத்மா ஜோதி ஸ்வரூபமானவர் என ஏற்றுக்கொள்கின்றனர். ஆகையால் அங்கே கோவில்களில் தீபத்தை ஏற்றியபடியே இருக்கின்றனர். இப்பொழுது இந்த தந்தை தீக்குச்சியின் மூலம் தீபத்தை ஏற்றுவது கிடையாது. இந்த விஷயமே தனிப்பட்டதாகும். ஈஸ்வரனின் கதியும் வழியும் தனியானது என பாடப்படுகின்றது. இப்பொழுது சிவ தந்தை வந்து சத்கதிக்காக ஞானம் மற்றும் யோகத்தை கற்பிக்கின்றார் என குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். கற்பிக்க கூடியவர் கண்டிப்பாக தேவை அல்லவா? ஷரீரம் கற்பிக்காத ஆத்மாதான் அனைத்தையும் செய்கின்றது. ஆத்மாவில்தான் நல்ல கெட்ட சம்ஸ்காரங்கள் இருக்கின்றன. இந்த சமயத்தில் ராவணனின் பிரவேசம் இருப்பதால் மனிதர்களின் சம்ஸ்காரங்களும் கெட்டதாக உள்ளன. அதாவது 5 விகாரங்களின் பிரவேசம் ஆகியுள்ளது. தேவதைகளிடம் இந்த 5 விகாரங்கள் இருப்பது கிடையாது. பாரதத்தில் தெய்வீக ஸ்வராஜ்யம் இருந்த பொழுது இந்த கெட்ட சம்ஸ்காரங்கள் இருக்கவில்லை. அனைத்து குணங்களிலும் நிறைந்தவர்களாக இருந்தனர். தேவி தேவதைகளின் சம்ஸ்காரங்கள் எவ்வளவு நல்ல சம்ஸ்காரங்களாக
அதாவது நற்குணங்கள் நிறைந்தவர்களாக இருந்தனர். அவற்றை நீங்கள் இப்பொழுது அந்த நற்குணங்களைத்தான் தாரணை செய்து கொண்டே இருக்கின்றீர்கள். தந்தைதான் ஒரு வினாடியில் அனைவருக்கும் சத்கதியை வழங்குகின்றார். மற்ற குரு, சன்னியாசி முதலியானவர்கள், சாமியாருங்க, சன்னியாசிகள் போன்றவர்கள் பக்தி மார்க்கத்தில் இருந்து வந்தவர்கள். அவர்களால ஒருவருக்கு கூட சத்கதி கொடுக்க முடியாத தந்தையின் வருகையின் மூலமே அனைவருக்கும் சத்கதி ஏற்படுகின்றது. பரமபிதா சிவ பரமாத்மாவை தூய்மையற்ற உலகத்தை விநாசம் செய்து தூய்மையான உலகத்தின் தொடக்க விழாவினை நடத்தி தாருங்கள். அதாவது கதவை திறந்து வையுங்கள், சொர்க்க வாசலை திறந்து வையுங்கள் என இதற்காகத்தான் அழைக்கின்றார்கள். தந்தை சிவசக்தி சேனை, அதாவது மாதர்களின் மூலமாக ஸ்வர்க வாசலை திறந்து வைக்கின்றார். வந்தே மாதரம் என பாடப்பட்டுள்ளது. உலகத்துல சொல்றாங்க, ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. என்ன அழியுது, என்ன ஆகுது? இந்த நரகம்ன்ற விநாசத்தை அழிப்பதும் பெண்களால. அதாவது சிவசக்தி சேனை மூலமா பாபா அந்த பெரிய காரியத்தை செய்யறாரு. நரகத்தை அழித்து ஸ்வர்க்கத்தை ஸ்தாபனை ஆக்சுவலா அவர் தான் பண்றாரு. ஆனா இன்ஸ்ட்ருமெண்டாக பெண்களை வைத்திருக்கிறாரு. சிவசக்திகள் மூலமாக சொர்க்க வாசலை திறக்கின்றார். இந்த சமயத்தில் எந்த மாதரையும் மனிதர்கள் மதிப்பதோ வந்தனம் செய்வதோ கிடையாது. நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏனென்றால் உயர்வான மாதர் யாரும் இல்லை. அவர் சொல்ற மாதர் யாருன்னா, யார் ஞானி யோகியா இருக்கிறாங்களோ அவங்க. அப்படி யாரு லௌகீகத்துல இல்ல. இப்ப சிவபாபா தான் அப்படி மாத்துறாரு. மதிப்பு வாய்ந்தவர்களாக பெண்களை சிவசக்தி சேனையில் இருக்கக்கூடியவர்களாக மாற்றுகின்றார். சிவசக்தி அப்படின்னா சிவனிடமிருந்து சக்தியை அடைந்தவர்கள். யோக பலத்தின் மூலமாக பிறப்பவர்கள் உயர்ந்தவர்கள், சிரேஷ்டாச்சாரிகள் என கூறப்படுகின்றன. அதற்கு உதாரணம் லக்ஷ்மி நாராயண். யோக சக்தியினால அவங்களுக்கு பிறப்பு ஏற்படும். அனைத்து தெய்வதைகளும் அப்படிதான். மன்னன் எவ்வழியோ மக்களும் அவ்வழியில தான் பிறப்பாங்க. யோக சக்தியினாலதான் சத்தியுகத்துல குழந்தைகளின் பிறப்பு ஏற்படும். லக்ஷ்மி நாராயணரை உயர்ந்தவர்கள் என கூறுகின்றோம். பாரதத்தில் தேவி தேவதைகள் இருந்த பொழுது பாரதம் சிரேஷ்டாச்சாரியாக மிக உயர்ந்த நிலையில் பாரத நாடு இருந்தது. இந்த விஷயங்கள் மனிதர்களுக்கு தெரியாத அவர்கள் தங்களுடைய திட்டத்தை தீட்டிக் கொண்டே இருக்கின்றார்கள். காந்தியும் கூட ராமராஜ்யம் வேண்டும் என்றார். இதிலிருந்து இது ராவண ராஜ்யம் என்பது நிரூபணம் ஆகின்றது. பாரதம் தூய்மையற்றதாக உள்ளது. ஆனால் ராமராஜ்யத்தை ஸ்தாபனை செய்வதற்காக எல்லைக்கு அப்பாற்பட்ட பாபுஜி சிவ தந்தை தேவைப்படுகின்றார். அவர் ராமராஜ்யத்தின் ஸ்தாபனையையும் ராவண ராஜ்யத்தின் விநாசத்தையும் செய்வார். ராவண ராஜ்யத்தில் இப்பொழுது தீ பற்ற போகின்றது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். அனைத்து ஆத்மாக்களும் அஞ்ஞானத்தின் கார் இருளில் உறங்கிக் கொண்டே இருக்கின்றனர். நாமும் கிளாஸ்க்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி, ஞானத்தில் வருவதற்கு முன்பாக உறங்கிக் கொண்டுதான் இருந்தோம். தந்தை விழிப்பு உணர்வை கொடுத்துள்ளார். விழித்திரு அப்படின்னு சொல்றாரு. ஆத்மாவுக்கு விழிப்பு கொடுக்கிறார். மூன்றாவது கண்ணை திறந்து வைக்கின்றார். பக்தியின் இரவு முடிந்து விட்டது, பகல் ஆரம்பமாகின்றது. இரவு முடிந்து பகல் வந்து கொண்டே இருக்கின்றது. சிவ தந்தை சங்கம யுகத்தில் வந்துவிட்டார். குழந்தைகளுக்கு தெய்வீக பார்வை மற்றும் ஞானத்தின் மூன்றாம் கண்ணை கொடுக்கின்றார்.
அதன் மூலமாக நீங்கள் முழு உலகத்தையும் தெரிந்து கொண்டு விட்டீர்கள். இது உருவாகி ஏற்கனவே உருவாக்கப்பட்ட அழிவற்ற நாடகம் ஆகும். இது சுற்றியபடியே இருக்கும் என்பது உங்களின் புத்தியில் பதிந்து விட்டது. இப்பொழுது நீங்கள் எவ்வளவு விழிப்படைந்து விட்டீர்கள். முழு உலகமும் உறங்கிக் கொண்டே இருக்கின்றது. இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு முழு உலகத்தின் முதல், இடை, கடை, மூலவதனம், சூக்ஷ்ம வதனம், ஸ்தூல வதனம் குறித்து தெரியும். மற்றபடி உலகம் முழுவதுமே கும்பகர்ணனின் அஞ்ஞான உறக்கத்தில் உறங்கிக் கொண்டே இருக்கின்றார்கள். பதித பாவனர் யார் என்பது யாருக்குமே தெரியாத. ஓ பதித பாவனா, வாருங்கள் என கூக்குரல் இடுகின்றார்கள். இங்கு வந்து சிருஷ்டியினுடைய முதல், இடை, கடையின் ரகசியத்தை புரிய வையுங்கள் என சொல்வது இல்லை. நீங்கள் இந்த சிருஷ்டி சக்கரத்தை புரிந்து கொள்வதன் மூலமாகத்தான் சக்கரவர்த்தி ராஜாவாக ஆகின்றீர்கள். கடவுளே, எங்களை துக்கத்துல இருந்து லிபரேஷன் கூட மேல கூட்டிட்டு போயிடு, அப்படிதான் உலகமே கூப்பிடுது. ஆனா நாம மேலையும் போனோம், சக்கரவர்த்தி ராஜாவாகவும் இறைவன் படைக்கக்கூடிய உலகத்தில் ஆகணும் தானே, வைகுண்ட பதவி அடையணும் தானே. அதுக்காக தான் நாம கூப்பிடுறோம். நீங்கள் சக்கரவர்த்தி ராஜாவாக ஆகின்றீர்கள். நினைவின் மூலமே ஆத்மா தூய்மை அடைகின்றது. விநாசம் கண்ணின் முன்பாக இருக்கின்றது. சண்டையும் ஏற்பட உள்ளது என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். மற்றபடி கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் சண்டை எதுவுமே நடக்கவில்லை. பாண்டவர்கள் யார் என்பதும் கூட யாருக்குமே தெரியாத. சேனை முதலானவற்றின் விஷயமே இப்பொழுது கிடையாது. உங்களின் பக்கம் சாக்ஷாத் பரம்பிதா சிவ பரமாத்மா இருக்கின்றார். இப்பொழுது தந்தையிடமிருந்துதான் ஆஸ்தி கிடைக்கின்றது. கிருஷ்ணரின் ஆத்மா 84 பிறவிகளை அனுபவம் செய்துவிட்டு இப்பொழுது மீண்டும் சிவ தந்தையிடமிருந்து ஆஸ்தியை எடுத்துக்கொண்டே இருக்கின்றது என நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். உலகின் வரலாறு மற்றும் புவியியல் மீண்டும் நடைபெறுகின்றது. இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் விநாசத்திற்கு முன்பாக கண்டிப்பாக சதோ பிரதானமாக ஆக வேண்டும். இல்லற விஷயங்களில் இருந்தபடியே தாமரை மலர் போல தூய்மையாக இருக்க வேண்டும். பகவானுடைய மகா வாக்கியம் இல்லற விஷயங்களில் இருந்தபடியே இந்த ஒரு பிறவி தூய்மையாக இருங்கள் என பாடவும் பட்டுள்ளது. நடந்தது நடந்து விட்டது. இது நாடகத்தில் பதிவாக ஆகியுள்ளது. புதிய சிருஷ்டி சத்தோ பிரதானமாக ஆகவே வேண்டும். இது நாடகத்தின் விதியாகும், ஈஸ்வரனின் விதி அல்ல. நாடகத்தின் விதி இப்படி உருவாகியுள்ளது. அதனை தந்தை வந்துதான் புரிய வைக்கின்றார். அரை கல்பம் முடியும் பொழுதுதான் சிவ தந்தை பூமியில் அவதாரம் எடுக்கின்றார். இரவு முடிந்து பகல் ஆரம்பிக்கும் பொழுதுதான் நான் வருகின்றேன் என சிவ தந்தை கூறுகின்றார். சிவராத்திரி என்றும் சொல்கின்றார்கள் அல்லவா? சிவனுடைய பூஜாரிகள் சிவராத்திரியை ஏற்றுக்கொள்கின்றனர். அரசாங்கம் விடுமுறை கொடுப்பதையும் நிறுத்திவிட்டது. இல்லாவிட்டால் குறைந்த பட்சம் 1 மாதம் சிவராத்திரிக்கு விடுமுறை கொடுக்க வேண்டும். சிவபாபா அனைவருக்கும் சத்கதி வழங்கக்கூடிய வள்ளல் ஆவார். யாருக்கா தெரியுமா? எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றின்னு சொல்றோமே, எல்லா நாட்டிலுமே அவருக்கு லீவு கொடுக்கணும் சிவராத்திரி அன்னைக்கு. கொடுக்குறாங்களா? முதல்ல பாரத நாட்டுல அவர் பிறந்த பூமி, அங்க கொடுக்குறாங்களா லீவு அவருக்கு? சரி, பரவாயில்ல. அவர் எந்த விதமான பலனையும் எதிர்பார்க்காம சேவை பண்றாரு. ஏன் லீவு பத்தி பாபா அடிக்கடி கேக்குறாருன்னா, சிவராத்திரி அன்னைக்கு கூட இந்த பிகேஸ் அந்த கொடி ஏத்திட்டு கிளாஸ் கேட்டுட்டு போறது கூட டைம் இல்லை, ஆபீஸ் போகணும்னு வேகமா ஓடிடுறான். அப்ப லீவு கொடுத்தா இருந்து அந்த
ப்ரோக்ராம் என்ஜாய் பண்ணிட்டு போவாங்கல்ல சிவராத்திரி அன்னைக்கு. அதுக்காக தான் சொல்றாரு. மத்தபடி அவருக்கு ஒன்றும் எது மேலேயும் ஆசைலாம் கிடையாது. லீவு கொடுத்தா ஃப்ரீயா இருப்பாங்க பிகேஸ்லாம், அதுக்காக சொல்றாரு. அவரே அனைவரின் துக்கத்தை நீக்கி அனைவருக்கும் சுகத்தை கொடுக்கிறாரு. அப்ப அவருக்கு ஒரு லீவு கொடுக்கறதுல என்ன ஆயிட போகுது? அவருடைய ஜெயந்தியை எப்படி கோலாகலமா 1 மாசம், நாமெல்லாம் 1 மாசம் கொண்டாடுறோம். எல்லா கீதா பஷ்ல கொடி ஏத்துறதுக்கு 1 மாசம் ஆயிடுறது இல்லையா? நாமளே கொண்டாடிக்க வேண்டியதுதான். கவர்மெண்ட் லீவ் கொடுக்கலன்னா அதுக்கு நாம என்ன பண்றது? ஆக்சுவலா சிவ ஜெயந்தியை மிகவும் கோலாகலமாக அனைத்து தர்மத்தை சார்ந்தவர்களும் 1 மாதத்திற்கு கொண்டாட வேண்டும். அவ்வளவு முக்கியத்துவம் அதுல இருக்கு. எல்லா நாட்டிலையும் கொண்டாடணும். குறிப்பாக பாரத நாடு. தந்தை நேரடியாக பாரதத்திற்கே சத்கதி கொடுக்கிறாருன்னா பாரத நாட்டிலேயாவது இந்த சிவராத்திரியை கொண்டாடணும் தானே. பாரதம் ஸ்வர்க்கமாக இருந்த பொழுது தேவி தேவதைகளின் ராஜ்யம் இருந்தது. இந்த சமயத்துல வேற எந்த தர்மமும் கிடையாது. தேவதைகள் உலகத்தின் எஜமானர்களாக இருந்தனர். எந்த பிரிவினை சார்ந்தவர்களும் அப்ப கிடையாது. அங்க காஸ்ட், ரிலீஜியன், லாங்குவேஜ் இந்த பிரச்சனையே இருக்காதுங்க. ஒன் காட் உருவாக்கக்கூடிய அந்த ஃபேமிலி எப்படி இருக்கும்னா ஜாதி மத இன மொழி இல்லாத ஒரு அருமையான சொர்க்கத்தை தான் கடவுள் படைக்கிறாரு. எந்த வேற்றுமையும் பிரிவினையும் சத்தியுகத்துல கிடையாது. ஆகையினால நிலையான சதா சுகம், சாந்தி, செல்வம் நிறைந்த ராஜ்யம் என அதை சொல்கின்றோம். அதுதான் ராமராஜ்யம் அப்படின்றோம். அதுக்காக அது ராமருடைய, அதாவது திரேதாயுக ராமரோட ராஜ்யம் கிடையாது. இது ஆத்மாராம், சிவனால் ஸ்தாபனை செய்யப்பட்ட ராமராஜ்யம் ஆகும். அந்த ராமராஜ்யத்தை மீண்டும் நாம் பலனாக பெற்றுக்கொண்டே இருக்கின்றோம். எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையிடமிருந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆஸ்தி 5000 வருடங்களுக்கு முன்பும் கிடைத்திருந்தது. சூரிய வம்சம் மற்றும் சந்திர வம்சத்தின் ராஜ்யங்களில் எந்த துக்கத்தின் பெயரும் இருக்கவில்லை. ராம் ராஜா, ராம் பிரஜா, ராம் ராம் என பாடவும் படுகின்றது. அங்கே அதர்மத்தின் எந்த விஷயம் கிடையாது. மன்னன் எவ்வழியோ மக்களும் அவ்வழியில இருப்பாங்க. ராம் ராஜா, ராம் பிரஜா. ராமர் போல நல்லவரா ராஜா இருந்தாருன்னா பிரஜைகளும் அப்படிதான் இருப்பாங்க. யதா ராஜா ராணி ததா பிரஜா அப்படின்னு சொல்லப்படுகின்றது. பாபா உங்களுக்கு பிரம்மா மற்றும் விஷ்ணுவை பற்றிய ரகசியங்கள், இவர்களுக்கிடையில் என்ன சம்பந்தம் என்பதை குறித்து புரிய வைக்கின்றார். எந்த சிலையிலுமே ஒரு சிலை மட்டும்தான் இருக்கும். இந்த விஷ்ணுவோட சிலையில மட்டும்தான் நாபியிலிருந்து பிரம்மாவை காமிச்சிருக்காங்க. பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ஏன் அவரோட நாபியிலிருந்து காண்பித்து இருக்கிறாங்க? அது சீக்ரெட். அது சிவபாபா தான் புரிய வைக்கிறாரு. இது பிரம்மாவோட ரகசியம். பிரம்மாவின் நாபியிலிருந்து விஷ்ணு தோன்றினார். நெக்ஸ்ட் பர்த்டே விஷ்ணு தான். ஆனா விஷ்ணுல இருந்து நாபில இருந்து பிரம்மா வந்ததுதான் காமிச்சிருக்காங்க. ஏன்னா 84th பர்த்டே. எப்படிப்பட்ட அதிசயமான படமாக இதை உருவாக்கியுள்ளார்கள். இவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. தந்தை புரிய வைக்கின்றார். இந்த லக்ஷ்மி நாராயணர் தான் லாஸ்ட் பர்த்ல இறுதியில பிரம்மா, சரஸ்வதி, ஜெகதம்பா, ஜெகத் பிதாவாக ஆகின்றனர். அவர்கள் இருவரும் மீண்டும் விஷ்ணு, அதாவது லக்ஷ்மி நாராயணராக ஆகின்றனர். எந்த படத்தை பார்த்தாலும் அதில் பொருத்தமற்றதாக உள்ளது என தந்தை அமர வைத்து புரிய வைக்கின்றார். சிவனோட படத்தை கூட நல்ல பெருசா பண்ணி வச்சிருக்காங்க. லிங்கம் கூட ரூப் சைஸ்ல இருக்கு. பிரகதீஸ்வரர், தஞ்சை பிரகதீஸ்வரரை விட அந்த ராஜேந்திர சோழன் கட்டின கோவில் இருக்கு இல்லையா, அதனுடைய ஹைட் இன்னும் ஜாஸ்தி. அந்த மிகப்பெரிய பிரம்மாண்டமான சிவலிங்கம் பண்ணியிருக்காங்க கங்கை கொண்ட சோழபுரம்ல.
ஆனா எதுவுமே சரியில்லைங்க. பாபா எப்படி இருக்காரு? பாயிண்ட் ஆஃப் லைட். உருவத்துல ஒளி புள்ளிதான், குணங்கள்ல உயர்ந்தவர், உருவத்துல உயர்ந்தவர் இல்ல. பக்தியின் காரணமாக பெரியதாக சிலையை உருவாக்கி இருக்கின்றார்கள். இல்லாவிட்டால் புள்ளிக்கு எப்படிங்க பூஜா பண்றது? அதனால சிவலிங்கம் செய்யறாங்க. சிவலிங்கத்தினுடைய அர்த்தம் தெரியுமா? சிவனுடைய நினைவு சின்னம். லிங்கம்னா நினைவு சின்னம்னு அர்த்தம். இறைவனின் நினைவு சின்னம் தான் அந்த சிவலிங்கம். நல்லது. பிறகு பிரம்மா விஷ்ணு சங்கர் குறித்தும் யாருக்கும் புரியவே இல்லை. இவங்க அந்த மும்மூர்த்திகளை உருவாக்கியவர் யாரு, அது யாருக்கும் தெரியல. திருமூர்த்தி பிரம்மா என சொல்லிவிடுகின்றனர். பிரம்மா மூலமாக ஸ்தாபனா, விஷ்ணு மூலமாக பாலனா, இப்படியும் சொல்கின்றார்கள். ஆனால் பிரம்மா ஸ்தாபனை செய்வது இல்லை. சொர்க்கத்தை பிரம்மா ஸ்தாபனை செய்வாரா? இல்லை. சொர்க்கத்தின் ஸ்தாபனை பரம்பிதா சிவ பரமாத்மா தான் செய்கின்றார் பிரம்மா மூலமாக. இந்த ஆத்மா பத்திதமா தான் இருந்தாரு பிரம்மா பாபா. சிவ பாபா வந்ததுக்கு அப்புறம் தான் தூய்மை ஆனாரு. இந்த வியக்த சரீரம், அதனுடைய ஆத்மாவை பிரம்மான்னு சொல்றோம். இதே ஆத்மா தூய்மை அடைந்த பின்னர் இந்த உடம்புல இருந்து வெளில வந்துருவாரு. அதுக்கப்புறமா அவருக்காகவே முக்கியமா நம்ம எல்லாருக்காகவும் சேர்ந்து சிவ தந்தை புத்தம் புது பூமியை பழச புதுசா மாத்துறாரு, புது வீடு கட்டுறாரு. அந்த வீட்டுல, அதாவது அந்த புது யுகத்துல, சக்தி யுகத்துல நாம வருவோம். இந்த பிரம்மா பாபா சத்தியுகத்துல ஸ்ரீ நாராயணனாக ஆகின்றார். ஆக பிரஜாபிதா பிரம்மா கண்டிப்பாக இங்கே தேவைப்படுவார் அல்லவா? பிறகு படத்தை சூக்ஷ்ம வதனத்தில் கொடுத்து விட்டனர். எப்படி இந்த ஞானத்தின் அலங்காரம் உண்மையிலே உங்களுடையது, ஆனால் விஷ்ணுவிற்கு கொடுத்து இருக்கின்றார்கள். அதுபோல தீவிர பக்தியின் போதும் கூட காட்சிகள் தெரிகின்றது. மீராவின் பெயரும் கூட பாடப்பட்டு இருக்கின்றது அல்லவா? ஆண்களில் முதல் நம்பர் பக்தர் நாரதர், மாதர்களில் மீரா புகழ் பாடப்பட்டு உள்ளது. நீங்கள் இப்பொழுது லக்ஷ்மி அல்லது நாராயணரை மனம் முடிப்பதற்காக ஞானத்தை கேட்டுக்கொண்டே இருக்கின்றீர்கள். அதாவது தேவதை ஆகுவதற்காக இந்த ஞானத்தை கேட்கிறீங்க. உங்களுடைய சுயம் வரம் தான் நடக்கின்றது. வரலட்சுமி அப்படின்னுவாங்க, சுயம் வரம். சத்தியுகத்துல அந்த வரம் என்ன சொல்லுவாங்க? சுயம் வரம் வச்சுதான் மாலையிடுவாங்க. நாரதரை பற்றி கூட காண்பிச்சிருக்கிறாங்க. சபையில நாராயண்கிட்ட கேட்டாரா நாரதர், நான் லக்ஷ்மியை மனம் முடிக்கலாமா அப்படின்னு கேட்டாரு. அப்ப பாபா, அதாவது நாராயண் சொன்னாராம், உன்னோட முகத்தை கொஞ்சம் கண்ணாடியில பார்த்துட்டு அப்புறமா டிசிஷன் எடுத்துக்கோன்னு சொன்னாராம். ஃபேஸ பார்த்தா குரங்கு மாதிரி இருந்ததாம். முகம் மற்றும் குரங்கு வானரப்படை மாதிரி இருந்தது. உடனே அவர் தன்னோட முடிவை மாத்திட்டாரு. இதெல்லாம் சாஸ்திரத்துல இருக்கு. இப்ப லக்ஷ்மி மனமுடிக்க தகுதி வாய்ந்தவர்களாக நீங்கள் ப்ராசஸிங்ல இருக்கிறீங்க. அதாவது தேவதையா ஆகிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க. மற்றபடி அவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் கதைகள் தான். தந்தை உண்மையான விஷயத்தை அமர வைத்து புரிய வைக்கின்றார். லக்ஷ்மி சத்தியுகத்தில் பக்த நாரதர், துவாபர யுகத்தில் பக்த நாரதர் துவாபர யுகத்துல இருப்பாரு. லக்ஷ்மி சத்தியுகத்துல இருப்பாங்க. லக்ஷ்மியும் நாரதரும் மீட்டே பண்ணிக்க முடியாது. புரியுதுங்களா? நாராயணனும் நாரதனை கூட மீட் பண்ண முடியாது. ஆனா பக்தியில நிறைய கதை எழுதி வச்சுட்டாங்க. சத்தியுகத்துல இந்த நாரதன் எங்கிருந்து வருவாரு? அங்க எல்லாமே ஃபேமிலி சிஸ்டம் தான். சத்தியுகத்துல நாரதரால அங்க எப்படி போக முடியும்? ராதா கிருஷ்ணரின் பெயர்தான் சுயம்வரத்திற்கு பின் லக்ஷ்மி நாராயணர் என ஆகின்றது. இது கூட பாரதவாசிகளுக்கு தெரியாது. எவ்வளவு அஞ்ஞானத்தின்
காரிருளில் இருக்கின்றனர். தந்தை நன்மை செய்பவர் ஆவார். உங்களையும் கூட நன்மை செய்பவர்களாக ஆக்குகின்றார். மற்றவர்களுக்கும் எப்படி புரிய வைக்கலாம் என இப்பொழுது மனன சிந்தனை செய்ய வேண்டும். இந்த ஞானத்தை மற்றவங்களுக்கு எப்படி சொல்லலாம்னு யோசிங்க. மகாத்மா காந்தியின் நாவிலிருந்து நேரு வெளிப்பட்டார் அப்படின்னு அந்த காலத்துல கார்ட்டூன் பண்ணியிருக்காங்க. அந்த இந்தியா பாரத நாடு சுதந்திரம் அடைஞ்சது இல்ல, அப்ப அந்த மாதிரி கார்ட்டூன் பண்ணியிருக்காங்க. இப்பொழுது எங்க அந்த தேவதை விஷ்ணு, எந்த இந்த மனுஷங்க எங்க? விஷ்ணுவோட நாபிலிருந்து பிரம்மா வந்தாரு, ஓகே. இந்த மனுஷங்க இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. கார்ட்டூன் வரைகிறவங்க அப்படி வரைஞ்சிருக்காங்க அந்த காலத்துல. இந்த அனைத்து விஷயங்களும் இப்பொழுது குழந்தைகளாகி நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். வரிசை கிரமமாக உங்களுக்கு ஞானத்தை புரியும் பொழுது குஷி ஏற்படுகின்றது. எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை நமக்கு எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயத்தை கற்பித்து கொண்டே இருக்கின்றார். கீதையில் கிருஷ்ண பகவானுடைய மகா வாக்கியம் என எழுதிவிட்டனர். இதை ஒரு பொழுதும் கேள்விப்பட்டதே இல்லை. பகவான் எப்பொழுது வந்தார், எப்பொழுது இந்த கீதையை சொன்னார்னு யாருக்கா தெரியுமா? 4 கிழமை எதுவும் இல்லை. கல்பத்தின் ஆயுளையே லட்சக்கணக்கான வருடங்கள் என சொல்லிவிட்டனர். யாருடைய புத்தியிலுமே கடவுள் வந்திருக்கிற விஷயமே தெரியாத இப்பொழுது சிவ தந்தையே அமர்ந்து தன்னுடைய குழந்தைகளுக்கு ஞானத்தை புரிய வைக்கின்றார். பிராமணர்களின் மரம் வளர்ச்சி அடைந்தபடியே இருக்கின்றது. வளர்ந்து வளர்ந்து எண்ணற்றவர்களாக ஆகிவிடுவார்கள். வருணங்கள் எப்படி சக்கரத்தின் சுழற்சியில் வருகின்றன என குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். பிராமணர்களாகிய நம்முடைய வருணம் குலம் அனைத்திலும் உயர்ந்த குலமாகும். நாம் பாரதத்தின் குப்தமான உண்மையான ஆன்மீக சமூக சேவகர்கள் ஆவோம். ஆன்மீக சமூக சேவகர்கள் அப்படின்னு சொல்லலாம். பரம்பிதா சிவ பரமாத்மா நம் மூலமாக சேவை செய்ய வைத்துக் கொண்டே இருக்கின்றார். நாம் ஆன்மீக சேவை செய்கின்றோம். அவர்கள் ஸ்தூல சேவை செய்கின்றனர். நீங்கள் பாரதத்திற்கு என்ன சேவை செய்கின்றீர்கள் என கேட்கவும் செய்கின்றார்கள். நாங்க பாரதத்தையே சொர்க்கமாக்குறோம், நீங்க என்னதான் அப்படி சேவை பண்றீங்க பாரத நாட்டுக்குன்னு கேக்குறாங்க. இதெல்லாம் வாயில சொல்ல முடியுமா? இதெல்லாம் ரொம்ப குப்தமா இல்ல இந்த வேலை நடந்துட்டு இருக்கு. அவர்கள் ஸ்தூலமான சேவை செய்கின்றார்கள். அதனால அவங்களுக்கு ஸ்தூலமான சேவை தான் கண்ணுக்கு தெரியுது. நாம செய்யறது கண்ணுக்கு தெரியாத சேவை. மனம் உடைஞ்சவங்களுக்கு மனோபலத்தை கொடுக்கிறோம். திக்கற்று நிக்கிறவங்களுக்கு தைரியத்தை கொடுக்கிறோம். கடவுளோட கனெக்ஷன் பண்ணி விடுறோம். ஆத்மாவை பரமாத்மாவோட இணைய வச்சு பேட்டரிய சார்ஜ் பண்ணி கொடுக்குறோம். இதெல்லாம் யாருக்காவது புரியுமா? நீங்க என்ன செய்யறீங்கன்னு ஒரு வார்த்தையில கேட்டாங்க பாத்தீங்களா? நாங்கள் ஆன்மீக சேவாதாரி, ஆத்மாவுக்கு சேவை பண்றோம்னு சொல்லுங்க. சொர்க்கத்தின் தொடக்க விழா, சொர்க்கத்தின் திறப்பு விழா செய்ய வைத்துக் கொண்டே இருக்கின்றார். ஸ்தாபனை செய்ய வைத்துக் கொண்டே இருக்கின்றார். சிவ பாபா செய்பவரும் அவர்தான், செய்ய வைப்பவரும் அவர்தான். அவர் செய்ய வைத்துக் கொண்டிருக்கின்றார். அவர் செய்யவும் செய்கின்றார். முரளி யாரு நடத்துறாங்க? எனவே கர்மம் செய்கின்றார் இல்லையா? முரளி அவர் சொன்ன பாயிண்ட் தானே இதெல்லாம். அதனால அவர் கர்மா செய்யறாரு தானே. இப்படி நடத்துங்கள் என உங்களுக்கும் கற்பிக்கின்றார். மன்மனாபவ எனும் மகா மந்திரத்தை கொடுக்கின்றார். கர்மம் செய்ய கற்பிக்கின்றார் அல்லவா? பிறகு மற்றவர்களுக்கு கற்பியுங்கள் என உங்களுக்கும் சொல்கின்றார். ஆகையால இறைவன் செய்பவரும் அவரே, செய்ய வைப்பவரும் அவரே என சொல்லப்படுகின்றது.
குழந்தைகளாகிய நீங்களும் கூட இதே அறிவுரையை தான் கொடுக்கின்றீர்கள். பாபா நம்மளுக்கு என்ன சொன்னாரோ அதை தான் நம்ம மத்தவங்களுக்கு சொல்கின்றோம். தந்தையை நினைவு செய்யுங்கள் மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்யுங்கள். மன்மனாபவ மத்தியாஜி பவ. மனதினால் நினைவு செய்யறது மன்மனாபவ. பிரம்மா விஷ்ணு சங்கர்ல மத்தியில இருக்கக்கூடியவர் விஷ்ணு. அதுதான் நம்மளுக்கு பாபா கொடுக்கிற ஆஸ்தி. லக்ஷ்மி நாராயணாக ஆக்க போறாரு. அதனால அந்த ஆஸ்தியையும் நினைவு செய்ய வேண்டும். இதை செய்தியை குழந்தைகளாகிய நீங்கள் அனைவருக்கும் சேர்ப்பிக்க வேண்டும். இதான் மிகப்பெரிய நற்செய்தி, உலகத்திற்கு சொல்லுங்க அப்படின்னு கடவுள் சொல்றார். பிறருக்கு செய்தி கொடுத்து பிறகு தான் நினைவில் இல்லாமல் இருந்தால் என்ன ஆகும்? அடுத்தவர் நினைவின் யாத்திரையில உயர்ந்து மேல போயிடுவாங்க. செய்தி கொடுப்பவர் அங்கே நின்றுவாங்க. இப்ப செய்தி கொடுக்கறது பெரிய விஷயம் இல்லைங்க, பாபாவை நினைக்கிறதான் பெரிய விஷயம். ஞானத்தை யாருன்னா சொல்லலாம், சொல்றவங்க அங்கேயே இருப்பாங்க, ஆனா கேக்குறவங்க மேல பெரிய ஆளாயிடுவாங்க. ஏகலைவன் மாதிரி. நினைவின் முயற்சி செய்யாவிட்டால் அந்த அளவு உயர்ந்த பதவியை அடைய மாட்டார்கள். பிறர் நினைவின் யாத்திரையின் மூலம் தூய்மை அடைந்து விடுவார்கள். சொல்றவங்க பாபா நினைக்கலன்னா ஆத்மா அப்படியேதான் இருக்கும். யாரு நினைக்கிறாங்களோ அவங்கள கடவுள் தூய்மைப்படுத்துவாரு. சரிங்களா? சொல்றவங்க செஞ்சா உங்களையும் தூய்மைப்படுத்துவாரு. சொல்றவங்க செய்யலன்னா தூய்மை ஆக்க முடியாத. செஞ்சாதான் மார்க்கு, சொன்னா மார்க்கு கிடையாது. பந்தனத்தில் இருப்பவர்களின் உதாரணத்தை பாபா சொல்கின்றார். அவர்கள் அதிகமாக இறை நினைவில் இருக்கின்றார்கள். அப்ப ஆட்டோமேட்டிக்கா மார்க் அவங்களுக்கு தான் அதிகமா போடுவாரு. அவங்க பாபாவை பார்க்கவே இல்லை, ஆனா லெட்டர் போடுறாங்க. பாபா, நாங்கள் உங்களுடையவர்களாக ஆகிவிட்டோம், நாங்கள் கண்டிப்பாக தூய்மையாய் ஆவோம். குழந்தைகளாகி உங்களுக்கு தந்தையின் மீது அன்பான புத்தி இருக்கின்றது. விநாச காலத்துல பிரீத்த புத்தி விஜயந்தி. நம்மளுக்கு இறைவன் மீது அன்பான புத்தி இருக்கின்றது. அதுக்காகவே நாம கண்டிப்பா வெற்றி அடைவோம். உங்களுடைய மாலை தான் உருவாகி கொண்டே இருக்கின்றது. விஷ்ணுவின் மாலையிலும் ருத்ராட்ச மாலையிலும் மேலே இருப்பது மேரு மலை. எடுக்கும் பொழுதே முதலில் மலர் மற்றும் 2 மணிகள் கையில் வருகின்றன. அதனை நமஸ்காரம் செய்கின்றனர். பிறகு இருப்பது மாலை. நீங்கள் பாரதத்தை ஸ்வர்க்கமாக ஆக்குகின்றீர்கள். ஆகையினால இந்த மாலை உங்களுடைய நினைவு சின்னமாகும். தந்தை இந்த கீதா ஞானத்தை, ஞான யஜ்யத்தை படைக்கின்றார். இதுல முழு உலகமும், பழைய உலகம் இந்த ருத்ர ஞான வெல்வியில ஸ்வாகா ஆக போகின்றது. தந்தை மிகவும் அன்பானவர். உங்களுக்கு எதிர்காலத்திற்காக 21 பிறவிகளுக்காக சுகத்தின் ஆஸ்தியை அளிக்கின்றார். யார் கல்பத்திற்கு முன்பு ஆஸ்தியை எடுத்தனரோ அவர்களே நாடகத்தின் திட்டப்படி கண்டிப்பாக வருவார்கள். குழந்தைகளே, சுகதாமத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் தூய்மையாக இருக்க வேண்டும் என சிவ தந்தை சொல்கின்றார். என்னை நினைவு செய்யுங்கள், இரக்கம் காட்டுங்கள், உதவி செய்யுங்கள். எதையும் வேண்டக்கூடிய கடவுளே எனக்கு இரக்கம் காட்டு, கடவுளே எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லாதீங்க. ஆட்டோமேட்டிக்கா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கிறேன், இன்னும் கூட நிறைய பண்ணுவேன். நீங்க செய்ய வேண்டியது ஆத்மானு புரிஞ்சு பாபாவை நினைக்கிறது. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நான் பாத்துக்கிறேன். சிவன் வாக்கு சத்திய வாக்கு. அதனால நம்ம வேலையை நம்ம ஒழுங்கா செஞ்சா அவர் வேலையை அவர் செஞ்சிடுவாரு. நாம் அனைவருக்குமே உதவி செய்கின்றேன். முயற்சி நீங்கள் தான் செய்ய வேண்டும். ஆசீர்வாதத்தின் விஷயம் கிடையாது. நம்ம ஒருத்தருக்கு மட்டும் ஆசீர்வாதம் பண்ணுவோமா என்ன? பண்ணா எல்லாருக்கும் பண்ணிடும். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, புருஷார்த்தம் பண்ணுங்க. சத்தியத்தினுடைய பதவிக்கு ஆதாரம் நீங்க வாங்கின மார்க்கு தான். அதனால மார்க்குக்காக, அதாவது ஞானம், யோகம், தாரணை, சேவையில புருஷார்த்தம் பண்ணுங்க. சிவ தந்தையை நினைவு செய்வது உங்களுடைய வேலையாகும், கடமைன்னு கூட சொல்லலாம்.
வழி கடுப் இப்போ இப்படி செய்யுங்க, அப்போ உங்க பாவம் போகும்னு சொல்றாரு பாத்தீங்களா? இதுதான் அவரு உங்க மேல வச்ச இரக்கம். இதை விட வேற என்ன இரக்கம் காட்டணும் அப்படின்னு எதிர்பார்க்கறீங்க? தனி பெரும் கருணைனா நாலேஜ் புரிய வச்சுட்டாரு, உள்ள இறங்கிடுச்சு. இனி நீங்க செய்யணும், ஆத்மான்னு புரிஞ்சு பாபாவை நினைக்கணும். எவ்வளவு நினைக்கிறோமோ அவ்வளவு ஆத்மால இருக்கக்கூடிய விகர்மங்கள் விநாசமாகும். மற்றபடி நீங்க சன்னியாசி மாதிரி காட்டுக்கு போங்க, தவம் பண்ணுங்கன்னு சொல்லல. ஃபேமிலியில இருங்க, குடும்ப உறுப்பினர்களை நல்லாவே பார்த்துக்கோங்க, நல்ல 3 வேளை சாப்பிடுங்க, தண்ணி குடிங்க, இல்லையா? எல்லா உடம்பு நல்லா பார்த்துக்கோங்க. மாத்திரை சாப்பிட்றதா இருந்தா கூட தாராளமா சாப்பிடுங்க. என்னன்னா உடம்புக்கு வியாதி இருக்கோ அதுக்கு வேண்டிய மாத்திரையும் சாப்பிடுங்க, ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க, நல்ல உடம்ப பார்த்துக்கோங்க. ஏன்னா சுகர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும். உடல் ஆரோக்கியமா இருந்தாதான் யோகாவே வரும். உடம்பு சரியில்லாதவங்களை போய் கேளுங்க, சொல்லுவாங்க. நல்லா இருக்கும் போதே யோகா பண்ணல, அப்புறம் உடம்பு சரியில்லைன்னா எப்படி யோகா பண்றோம்? நல்லா இருக்கும் போதே யோகா பண்ணிக்கோங்க. அது மாதிரி உடலை ஆரோக்கியமா வைக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ செய்யுங்க. உங்க உடம்ப நீங்க தான் பார்த்துக்கணும். நீங்கள் தூய்மையான உணவை தான் உட்கொள்ள வேண்டும். நாம் தெய்வீ தேவதையாக ஆகின்றோம். அங்க இந்த பூண்டு வெங்காயம் எல்லாம் இருக்காது சத்தியுகத்துல. இவை அனைத்தும் இங்க விட்டுடணும். அங்க என்ன இருக்கோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க, ஸ்வீகாரம் பண்ணிக்கோங்க. இந்த பொருட்கள் அங்கே இருப்பது இல்லை, விதையே கிடையாதான். சத்தியுகத்துல நோய் முதலானவை ஏற்படுவதே கிடையாது. இப்பொழுது பாருங்கள் எவ்வளவு நோய். இங்க தமோ பிரதானமான பொருள் எதுவுமே சத்தியுகத்துல இருக்காது. விலங்குகளோ பறவைகளோ இந்த பூண்டு வெங்காயம் தாவரங்கள் கூட தமோ பிரதானமான தாவரங்கள் சத்தியுகத்துல இருக்காதுன்னா அப்ப பாத்துக்கோங்க. அனைத்து பொருட்களுமே சத்தோ பிரதானமாகத்தான் இருக்கும். இங்க பாருங்க, மனுஷங்க என்னென்ன பொருளை சாப்பிடுறாங்க. பூண்டு வெங்காயம் விடுங்க, என்னென்ன சாப்பிடுறாங்க பாத்தீங்களா? என்னெல்லாம் சாப்பிடக்கூடாதோ அதெல்லாம் சாப்பிடுறாங்க. சில இடத்துல மனித மாமிசம், பச்சை குழந்தையெல்லாம் வெட்டி சாப்பிடுறாங்க. எப்படிதான் மனசு வருதுன்னு தெரியல. களி முத்தி போச்சுல, அப்படிதான் பண்ணுவாங்க. இதெல்லாம் விட்டுருங்க. இந்த வெளி உலக நியூஸ் கேட்டா தலைவலியே வந்துடும். அதெல்லாம் விட்டுட்டு ஆத்மானு மனசுல ஆத்மானு புரிஞ்சு ஸ்ரீபாபாவை நினைங்க. பாபா உங்களுடைய அனைத்து விதமான மனோபாரங்கள் தலைவலியெல்லாம் சரி பண்ணிடுவாரு. அவரை மட்டும் நினைங்க. மற்ற தொடர்புகளை விடுத்து என்னுடன் கனெக்ட் ஆயிடுங்க. உங்க பேட்டரிய சார்ஜ் பண்றது என்னுடைய கடமை. நீங்க தூய்மையாக ஆகிவிடுவீர்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டு எடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், நடந்தது நடந்து விட்டது. நடந்ததை மறந்துவிட்டு இல்லற விஷயங்களில் இருந்தபடியே சத்தோ பிரதானமாக ஆகுவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். பாஸ்ட் இஸ் பாஸ்ட். அதை நினைச்சு கவலைப்பட்டுட்டு ஃபீலிங்ஸ்ல வர்றதுக்கு பதிலா அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு முயற்சி பண்ணுங்க. இது பூர்வ ஜென்மத்தோட கணக்கு செட்டில்மெண்ட் ஆயிடுச்சுன்னு நினைச்சுக்கோங்க. இனி என்ன பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணுங்க. ஆத்மாவை சத்தோ பிரதானம் ஆக்கக்கூடிய முயற்சி செய்ய வேண்டும். விநாசத்திற்கு முன்பாக கண்டிப்பாக தூய்மை அடைய வேண்டும். செகண்ட் பாயிண்ட், பாரதத்தை ஸ்வர்க்கமாக ஆக்குவதற்காக உண்மையிலும் உண்மையான சேவையில் மும்முரமாக ஈடுபட வேண்டும். உண்பதும் குடிப்பதும் மிகவும் சுத்தமானதாக சத்தோ பிரதானமானதாக இருக்க வேண்டும். தூய்மையான உணவுதான் உட்கொள்ள வேண்டும். வரதானம், ஸ்தூல காரியங்களை செய்து கொண்டிருந்தாலும் மனதின் மூலம் உலக மாற்றத்திற்கான சேவையை செய்யக்கூடிய பொறுப்புள்ள ஆத்மா ஆகுக. எந்த ஒரு ஸ்தூலமான காரியத்தை செய்யும் பொழுதும்
நான் உலக நாடக மேடையில் உலக நன்மைக்கான சேவைக்காக பொறுப்பாக நிமித்தமாக இருக்கின்றேன். விஸ்வ கல்யாண் கேலியே. உலக நன்மைக்காக இறைவன் என்னை நிமித்தமாக ஒரு இன்ஸ்ட்ருமெண்டாக வைத்துள்ளார் என்ற நினைவு சதா இருக்க வேண்டும். எனக்கு சிரேஷ்டமான உயர்ந்த மனதின் மூலமாக உலகை மாற்றும் பணியின் மிக பெரிய பொறுப்பு கிடைத்திருக்கின்றது. இந்த நினைவினால் அலட்சியம் முடிவிற்கு வந்துவிடும் மற்றும் நேரமும் வீணாகாத. ஒவ்வொரு நொடியையும் விலை மதிப்பற்றது என்று உணர்ந்து உலக கல்யாண் உலக நன்மைக்கு மற்றும் இந்த ஜடம் சைத்தன்யத்தை மாற்றக்கூடிய காரியத்தில் வெற்றி பெற்று கொண்டே இருங்கள். சைத்தன்யத்தை மாத்தினா ஜடம் மாறிடும். என்னை மாற்றினால் உலகம் மாறும். ஃபர்ஸ்ட் சைத்தன்யத்தை மாற்றணும் அப்படின்னா ஆத்மாவை பரிவர்த்தனை செய்யணும். சுய மாற்றத்தின் மூலமாக உலக மாற்றம் ஏற்படும். ஸ்லோகன் சொல்றாரு, இப்பொழுது போர் வீரனாக ஆவதற்கு பதிலாக நிரந்தர யோகியாக மாறுங்கள் அப்படின்னு சொல்றாரு. போர் வீரன் யோத்தே ஆகிறது பதிலா யோகி ஆகுங்க அப்படின்னு சொல்றாரு. போர் வீரன் என்ன பண்ணுவாங்க, எப்ப பார்த்தாலும் போர் பண்ணிட்டே புரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. யோகி ஒரு இடத்துல உட்காந்து கடவுளை நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த போர் வீரனா நம்ம சில சமயம் மாறுறோமா, போராட்டம் நடக்குது மனசுல. பாபாவுடைய எண்ணங்கள் வருது, பாபாவை நினைக்க போறோம், தேவையில்லாத எண்ணங்கள் வேஸ்ட் தாட்ஸ் நெகட்டிவ் தாட்ஸோட போராடுறோம். திரும்பவும் பாபாட்ட வரும், திரும்பவும் வீணான எண்ணங்கள் வருது. இப்படி போராட்டமா இருந்துச்சுன்னா அதுக்கு போர் வீரர்கள்னு அர்த்தம். நம்ம உட்கார்ந்தோமா, ஆத்மா சொரூபத்துல வந்தோமா, அடுத்து பரமாத்மாவோட கனெக்ட் ஆயிடணும். அப்ப பாபா நம்மளுக்கு சக்தி கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அதுதான் யோகி. போராடுறவங்க போர் வீரர்கள், யோகி கிடையாது. அதனால நம்ம போராட்டத்தை விட்டுருங்க, ஆத்மானு புரிஞ்சு பரமாத்மாவை நினைங்க, ஆத்மாவை சக்திசாலியா மாத்திக்கலாம். அதான் ஸ்லோகன் சொல்றாரு. இப்பொழுது போர் வீரனாக ஆவதற்கு பதிலாக நிரந்தர யோகியாக மாறுங்கள். நல்லது. ஓம் சாந்தி.